ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டைரி. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷலான நேந்திரம் பழம் பஜ்ஜி பண்ண போகிறோம். இது நிறைய டீ கடையில் பார்த்தீங்கன்னா, அதுவும் கேரளாக்காரங்க டீ கடையில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலையுமே கிடைக்கும். கேரளாவில் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை அங்கே பழம்பொரின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ செய்யலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப பழுத்தெல்லாம் வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். ஏன்னா பழுக்காமல் இருந்ததுன்னா நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்காது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஃபஸ்ட் இது நம்ம உரிச்சிடலாம். நம்ம இப்போ பீஸ் போட்டுடலாம். இதை ஃபுல்லாகவும் போடலாம், ஆஃபாகவும் போடலாம். நான் இப்போ ஆஃப் போடுறேன் இதில். அதே போல் தடியாக போட வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இது மாதிரி சைஸில் பண்ணலாம். இன்னும் ரொம்ப மெலிசாக பண்ணோம்னா நமக்கு பஜ்ஜி உப்பி வராது. இதுக்கு நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பழத்தோட ஸ்வீட்னஸ் போட்டு நம்ம சுகர் மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு சால்ட், கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இந்த அளவு போதும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கலாம். எடுத்துருங்க. மாவு கரைச்சி கொண்டு வந்தாச்சு. நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா? பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம சும்மா செக் பண்ணி பார்த்துடலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். 2 சைடு நல்லா முக்கிட்டு எட்ஜஸ் தடவிட்டு இதில் போட்டுடலாம். திருப்பி போட்டுடலாம். ஃப்ளேம் ஹையில் வைக்காமல் செய்யுங்க. சூடான டேஸ்டான பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே ஃபார்மேட்டில் சூப்பராக வரும். நல்லா இங்கே பாருங்கள், உப்பி நல்லா வரும். அரிசி மாவு போட்டிருக்கோம், அதுக்கே நல்லாவே வரும். சோடா மாவு போடணும்னு அவசியம் இல்லை. சூப்பராக வரும். செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.